ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இந்த வீக்கில் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். புதன்கிழமை அன்னைக்கு வார் சுச்சுவேஷன் உங்களுக்கு 15 டேஸ்க்கு அது ஒத்தி வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போய் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக லாஜிக் படி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா கால் செல்லர் பேனிக்கு, கால் பையர்ஸ் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை புக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட சேர்ந்து நம்ம ட்ராவல் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மேலே போயிடுச்சு. அப்போ அன்றைக்கி காலில் நமக்கு ட்ரேடு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. அப்போ நமக்கு பயஸ் பேனிக் பயஸ் வராது, ப்ராஃபிட் புக்கிங் பயஸ் தான் வரும். ப்ராஃபிட் புக்கிங் எங்கே வரும்? இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கிட்ட இருந்து ப்ரைஸ் திரும்புது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங். ORB படி பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் எந்த பயஸும் நம்ம கொடுக்கல. ORBயில் புல்லிஷ் பிரேக் ஆச்சு. எய்தர் மிட் ஜோனை கிராஸ் பண்ணி போனால் நமக்கு பை, இல்லை மிட் ஜோனில் ரிவர்ஸ் ஆனால் நமக்கு செல்லு, அல்லது இங்கே சப்போர்ட்டுக்கு வந்தால் பை. அப்போ அதுபடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல வந்துருச்சு. திரும்ப ப்ரீவியஸ் டே லோகிட்ட இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு. ஓகேங்களா? ரெண்டுக்குமே உங்களுக்கு ரிவர்சல் நடந்துருச்சு. நம்ம லெவல் படி பார்த்தீங்கன்னாலும் மிட் ஜோன்லேருந்து செல் திரும்பிடுச்சு, பாட்டம்லேருந்து பை திரும்பிடுச்சு. இதுக்கான ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ORB பை சைட் பிரேக் பண்ணிச்சு, ரெசிஸ்டன்ஸை தொட்டது. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்கு. ஹோல் டே மேலேயே இருந்திருக்கு. இது மூணுலேயும் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட்டில் நமக்கு ட்ரேடு கிடச்சதா இல்லை காலில் மட்டுமே போயிடுச்சா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,800 8ஆம் தேதிக்கு. அதை நம்ம போயிட்டு சார்ட்டில் பார்ப்போம். 8ஆம் தேதி அன்னைக்கு 23,800 ஸ்ட்ரைக்கு. 23,800 ஸ்ட்ரைக்கில் கிளியராக உங்களுக்கு காலில் பயஸ் போயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் செல்லர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் அன்றைக்கி கேப் அப் கேப் டவுன். ஸோ இந்த கேப் அப் கேப் டவுனுக்கு நான் அடிஷ்னலாக இன்னொரு லெவல் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன். 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா மட்டும் அந்த லெவல் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் கேப் அப் கேப் டவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் என்ன ஆகுனா, ஒரு ஸ்ட்ரைக் டீப் இந்த மணி ஆகும், ஒரு ஸ்ட்ரைக் டீப் OTM ஆகும். அதனால் இந்த கேல்குலேஷன் மாறுறதுனால உங்களுக்கு ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது இந்த லெவல்ஸ் கரெக்டாக ஆப்ரேட் ஆகலை. அதுக்கு நான் லெவல் கம்மிங் வீக்ஸ் நெக்ஸ்ட் வீக் அல்லது அதுக்கு அடுத்த வீக்குள்ளே நான் அதை ஆட் பண்ணிவிடுவேன் இதில். ஸோ அப்போ 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது நீங்கள் அந்த லெவல் அடிஷனல் லெவலை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக்கில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி மேலே இருக்க ஸ்ட்ரைக்குங்கிறபடி கால் தான் நமக்கு பயசு. கால் உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்துருச்சு. அடுத்து இந்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் புட்டு பார்த்தீங்கன்னா 23,900 புட்டு, கால் பார்த்தீங்கன்னா 23,700 கால். இது ரெண்டையுமே நம்ம செக் பண்ணுவோம். 23,900 புட்டு அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 9ஆம் தேதி அன்னைக்கு பாருங்கள், கிளியராக 23,900 புட்டு காலையில் 3rd 4th கேண்டலுக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் இந்த மணி போனோம் அப்படின்னாக்கா 24,000 போட்டு போனீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு காலையில் ஓப்பனே மேலே இருக்குது, நம்மளோட லெவலில் டச் எடுத்துகிட்டு போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் இந்த மணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இது மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அன்றைக்கி புட்டில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் திரும்பினது 23,700 கால் நமக்கு ஏதாவது திரும்பியிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். 23,700 சப்போர்ட் எடுத்தப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்தப்போ சின்னதாக ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு திரும்ப செல் மாறிடுச்சு. நம்ம இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிடும். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,800 ஸ்ட்ரைக்கு. ஸோ 23,800ல் காலு அண்டு இங்கே மேலே போச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம புட் பயஸ் எடுத்திருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 24,000 புட்டு. இது ரெண்டையும் செக் பண்ணணும். அப்போ 23,700 கால் இன்றைக்கி பார்க்கலாம். 23,700 உங்களுக்கு அழகாக கால் மேலே ட்ராவல் ஆகி போயிடுச்சு. 24,000 புட்டில் நமக்கு ஃபால்ஸ் கால் வந்ததான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதையும் பார்த்துருவோம். 24,000 புட்டு ஃபால்ஸ் கால் நமக்கு வரல. ஏன்னா ரெண்டுமே லெவலுக்கு கீழே இருக்குது. அப்போ புட்டோட ட்ரேட் அவாய்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்மளோட
ஆப்ஷன் இண்டெக்ஸ் லெவலையும் ஆப்ஷன் ஸ்கேல்பரையும் கம்பைன் பண்ணும்போது என்ட்ரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம 3 டைம் ஃப்ரேம் என்ட்ரி கொடுத்துருக்கோம், 3 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். அதுபடி வந்துட்டு நீங்கள் உங்களோட டெசிஷன் எடுத்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட் சொல்லியிருந்தோம். மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியமில் நான் அந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் கொடுக்க போகிறேன். காலையில் வரக்கூடிய அந்த டாட் அண்ட் சர்க்கிள் என்ட்ரி, அதுக்கு சப்போர்ட்டிங்காக அந்த க்ளவுட் அது மட்டும் தான் வரும். நம்மளோட வியூஆப்பு பாட்டம் என்ட்ரி வராது. அதே மாதிரி இண்டெக்ஸ் லெவல் இண்டிகேட்டரும் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஃபாலோஅப்பில் இருக்கவங்களாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மந்த் எண்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணிவிடுவேன். ஸோ சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி, சிங்கிள் டைம் ஃப்ரேமு அண்டு சிங்கிள் இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு இதுக்கு மேலே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். அதாவது மண்டேக்கான லெவல்ஸு உங்களுக்கு மண்டே அன்னைக்கு எக்ஸ்பிரி. ஏன்னா டியூஸ்டே அன்னைக்கு லீவ் இருக்குது. ஸோ மண்டே அன்னைக்கு எக்ஸ்பிரி ரேஞ்ச் ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ மண்டே அன்னைக்கு நம்ம ரொம்ப சேஃபாக வந்து தான் ட்ரேட் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஃபாலோஅப்பில் இருக்கவங்க, ஆனுவல் எடுத்திருக்கவங்க, மந்த்லி எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த மந்த்து தான் ஃபைனலு. இந்த மந்த்துக்குள்ளே உங்களோட பர்ச்சேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.